அழுகாதட்டி, வீடு வந்துருவான்ட்டி, அழுகாத. ராணி நீ வாய் வச்சு சும்மா இருந்துக்கலாம் ராணி, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு எதுக்கும்டி சத்தம் போட்டேன். அவியதான் கோவக்காரவேன்னு தெரியும்ல. இப்போ எங்க போனாவே எதுவும் தெரியுமா? யாருக்கும் போன் போட்டு கேட்டியா? அண்ணே சொல்லுங்கண்ணே, எப்படின்னே இருக்கியே? நல்லா இருக்கீங்களே? ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கமே பார்த்து. உமாக்கா கொஞ்சம் வேலைக்கா, அதனாலதான் வர முடியல. இவியதான் எங்க அம்மா. அப்படியே அடையாளமே தெரியல உங்க கல்யாணத்துல பார்த்ததுனே. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அம்மா எப்படிமா இருக்கியே? நல்லா இருக்கீங்களாம்மா? மக்களே நல்லா இருக்கேன் மக்களே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அண்ணே முனியம்மாவை பார்க்க வந்தியே? ஆமாண்ணே, அவியலும் ரொம்ப முடியாம இருக்கா, ஒத்தையில இருக்கா. பத்தியில மனசோடந்து ஒரு மாதிரிதான் இருக்காவ. அவியல பார்க்க வந்தியே? ஆமாக்கா, அவியிலையும் தான் பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ராணிக்காவை பத்தி கொஞ்சம் பேசணும்க்கா. ரொம்ப நாள் ஆயிட்டு பத்தியில அவில்கிட்ட பார்த்து பேசி அவில்கிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. அவிய வீடு இப்ப எங்கக்கா இருக்கு? முதல்ல இங்க இருந்தாவா தெரியும், வாடகைக்கு போனது எனக்கு தெரியாதுக்கா. எங்க இருக்கா அவிய வீடு? அப்படியே உங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா? அது இப்ப போய் 6-7 மாசம் கிட்ட இருக்கும்ல. இது வரைக்கும் நீங்க போகலையோ? சரிண்ணே, அது ஒண்ணும் இல்ல. இங்க விநாயகர் கோயில் தெரியும்லண்ணே உங்களுக்கு? அதுலேருந்து நேராக போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு 4 வீடு ஒரே போல இருக்குன்னே. அதான் ருக்கம்மாவோட வீடு, அவிய வாடகைக்கு விட்டுருக்காவ. அதில் 3வது வீடு ராணிக்காவோட வீடு தானே, போய் பாருங்கண்ணே. அப்படியாக்கா? சரி சரிக்கா, ரொம்ப நன்றி உமாக்கா. நான் வந்துட்டு உங்களை பார்க்கேன்னு. நான் முதல்ல கொஞ்சம் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேங்க்கா. சரிண்ணே, போங்கண்ணே. சரி விடுட்டி, இங்கேயே உட்காந்து ரோட்டில் உட்காந்து புலம்பாத. எல்லாரும் பாப்பாவ, வா வீட்டுக்கு போவோம். வாரம்மா, அந்த பிள்ளைகள் டிவி பார்த்துட்டு இருக்கு. வீட்டுக்கு போனால் என்ன ஏதுன்னு கேட்பாளுமா. அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன். அவைய வரட்டும், வீட்டுக்கு வரேன். யார் அண்ணி இப்படி பேசி? அது வரைக்கும் இந்த பிள்ளைகள் தனியாக இருக்கும். நீ போற நீ வீட்டுக்கு எந்திரிச்சு போ. அந்த வருவாவியே. ஏக்க என்னங்க காவிய வருவாவ? நீங்க எதுக்கு இப்படி ரோட்ல வந்து கிடக்கிய? வாங்கக்கா, அந்த அண்ணன் வருவாவ. அக்கா ராணி அக்கா, உங்களை தேடிதாங்க்கா நாங்க போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன இங்க இருக்கிய? வாங்க வாங்க, நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தீங்களா? வாங்க வாங்க. இன்னும் யார் குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு மருமகளை அனுப்ப போறியே? எவ்வளோ துட்டு வச்சிருந்தாலும் துட்டு ஆசை உங்களெல்லாம் விடுதா? மருமகளை நல்லா எல்லா சொத்தையும் எழுதிட்டு வாங்கிட்டு வான்னு அவளை அனுப்பிவிட்டு குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டே நைஸாக ஒன்றும் தெரியாமல். ஏமா இப்படி பேசுதியே? நாங்கள் ராணியை பார்க்கறதுக்கு தாம்மா அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீங்கள் ஏமா இப்படி எடுத்தறிஞ்சு பேசுதியே? நாங்கள் என்ன செஞ்சோம்மா சொல்லுங்கள். எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா, நாங்கள் என்ன செஞ்சோம்? சும்மா நடிக்காதியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. உங்க மையன் இங்க வந்து போயிட்டு தானே இருந்தாவே. அவ 4 மாசம் இங்க வந்து கிடந்தால, 4 மாசமும் இங்க வந்து தானே போயிட்டு இருந்தாவே. பிறகு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காவ. இங்க நடந்ததெல்லாம் அவையில தெரியாமையா இருக்கும். ராணி வீட்டை விட்டு குவாச்சிட்டு வந்ததும் அவ எல்லாம் இங்க நடந்ததெல்லாம் தெரியாம உங்க பையன் வந்துட்டு போனாவ. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிய. மருமகளை முன்னாடி அனுப்பிட்டு எல்லாம் பிடிங்கிட்டு பின்னாடி வாரீலோ. சே, அவள்லாம் ஒரு பொண்ணு, அவனால ஒரு குடும்பமே நாசமா போயிட்டேன். நீங்களே என்னம்மா சொல்லுதியே? என்ன பேசுதியே? எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. என்னம்மா பேசுதிய? மக்களே இவையெல்லாம் என்ன சொல்லுதாவ? ஒன்றும் புரியல மக்களே. நான் சொன்னேன்ல, அவ திட்டு வேலை பார்க்குதா, என்னமோ செய்தா, கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்ல. இவள்கிட்ட கேட்டாதான் மக்களே தெரியும். உங்களை கையெடுத்து கும்புறேம்மா. உங்கள் கோபம்லாம் எனக்கு புரியுது, நியாயம்னு. ஆனால் சத்தியமாக இதில் எங்களுக்கும் என் மயனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதும்மா. எங்களுக்கு என்னன்னே தெரியலை. அவள் கொஞ்ச நாள் அவன் நடவடிக்கை ஒன்றுமே சரி கிடையாது வீட்டில். அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்களே இன்றைக்கி உங்களை தேடி வந்தோம். என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கம்மா. லட்சுமி அக்கா, நான் 4 மாசமா இங்க வந்து போயிட்டு தாங்க இருந்தேன். ஆனா எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைந்தாங்க அவ வந்து இருந்தா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. அவளை அடிக்கடி வந்து பார்த்துட்டு செலவு துட்டு கொடுத்துட்டு போவேங்க. எங்க மாமியாவும் வீட்டுல தான் இருக்காவில பத்தியில. அதனால அடிக்கடி வந்து பார்த்துட்டு செலவுக்கு, ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு துட்டு கொடுத்துட்டு போவேங்க. வேற எதுவும் எனக்கு தெரியாதுக்கா. நான் எதுவும்லாம் பண்ணலக்கா. இனிமே தெரிஞ்சு என்ன செய்ய போதியே? எல்லாத்தான் முடிஞ்சிருச்சுல. உங்க பொண்டாட்டி எல்லாரும் குடியெல்லாம் கெடுத்து எடுத்து வச்சு மூடிட்டால. இனிமே தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? யாரை வந்து நேரா நிமித்த போறீங்க? இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளைய நான் ஊர்லயே பார்த்தது கிடையாது. அவள் நான் எப்படி மானரோசத்தோட பழைக்கான்னு தெரியல. நானா இருந்து நாண்டுட்டு நின்றுவேன். பணம் தாரேன்னா பணத்தை கூட பிச்சு திம்பா போல. மக்களே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மக்களே. உங்க அம்மா மாதிரி நினைச்சு என்ன சொல்லுங்க மக்களே. என் மக்கள் இப்படி பேசியே எதா இருந்தாலும் சொல்லுங்க மக்களே. அப்பதான் எனக்கு புரியும். ஒன்றும் விளங்க மாட்டேங்கி. என்னத்தம்மா சொல்லுதிய? அவன் நல்லவ மாதிரி பேசி பேசி அவங்க அம்மையை ஏமாற்றி வீட்டுக்குள்ளே இங்கே வந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு எல்லா சொத்தையும் எழுதி வாங்கணுங்கிறக்காக பிளான் போட்டு இங்கே வந்து இருந்து எல்லா சண்டையும் மூட்டி விட்டு குடும்பத்தையே பிரிச்சுட்டா. உங்க வீட்டில் இருக்கும்போதே போன் பட்டு ஒவ்வொன்றா அதை இதையும் சொல்லி கொடுத்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்த அவியில அந்த அண்ணனை குடிகாரனை மாற்றி இவ்வளோ கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளைகளை விட்டுட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டு அந்த அண்ணன் இருந்து பிரித்து என்னென்ன பாவம் பண்ணிட்டாவ. கடைசியில் அவள் கையில இருந்து 8 லட்ச ரூபா துட்டு அவளை ஏமாற்றி வாங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் மருமகன் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. இந்த பொம்பளை மக மேலே அப்படி இருந்தும் பாசத்தை விடாமல் என்னமோ ஏதன்னு ஓடி உங்கள் வீட்டுக்கு பார்க்க வந்ததுக்கு வாட்ச்மேனை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன்னு சொன்னாலுமே அவெல்லாம் ஒரு பொம்பளையை எப்படி நீங்களாம் வச்சு குடும்பம் நடத்திய? ஐயோ என்னம்மா சொல்லுதியே? எனக்கு தலையே சுத்துது. எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா.
எங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் அவங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுல ஏதோ கட்டி இருக்குது, அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னான். நான் பார்க்க வரதுன்னு சொன்னது கூட வரக்கூடாதுன்ட்டா, அதனால தான் நான் வரலை. என்ன அவளுக்கு பார்த்தாலே பிடிக்காது. அதனால் நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணுமே தான் நான் எதுவும் கேட்கவும் வரல, பார்க்கவும் வரல. ஆனால் இவ்வளோ நடந்ததெல்லாம் தெரியாதுமா. ஏக்கா என்னக்கா சொல்லுதியே, எனக்கு இந்த பத்தி ஒண்ணுமே தெரியாதுக்கா. சுசீலா இத்தனை நாள் அவங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை இங்க வந்து இருக்காம நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னத்த சொல்லுதிய, என்ன சொல்லுதிய? உங்க பெண்டாட்டி மாதிரி ஒரு பொம்பளை ஊர்லயே கிடையாது. அவளை மாதிரி 4 பேர் இருந்தாங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும். அவள ஒரு பொம்பளையா ஒரு குடும்பத்தையும் கெடுத்து எடுத்து நிறுத்திட்டு பெத்த தாயை கண்ணீர் விட விட தவிச்சு அனுப்பி விட்டுருக்காளே. கையில இருந்த துட்டையும் பிடுங்கி விட்டு அந்த பொம்பளை 4 நாள் சாப்பிடாம ரோட்ல மயக்கப்பட்டு விழுந்து கிடந்துச்சு. ஊர்க்காரவி தான் தூக்கிக்கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சு 4 நாளாக பார்த்து கொண்டு வீட்டில் விட்டுருக்காங்க. இப்போ சாப்பிட கூட துட்டு இல்லாமல் அந்த பொம்பளை அப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. இவளுக்குலாம் அப்படி துட்டு வேணும்னு என்ன இருக்கு, பணப்பேய். வேற யாருமா அப்படி இப்போ விட்டுட்டு போறதுக்கு? பெத்த தாயை போய் இப்படி செஞ்சிருக்காளே, அவளாம் நல்லா இருப்பாளா? மக்களே, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட உண்மை சொல்லுறதுக்கு என்ன இருக்குது? அவள் எப்போவுமே வீட்டுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டா மக்களே. அப்போ வரேன் இப்போ வரேன்னு கொஞ்ச நாளாகவே காலத்தை ஓட்டிகிட்டே கிடந்தா. திடுதிப்புன்னு பார்த்தா அவளாக வந்து நின்னா. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெளியில் போகிறேன்னு சொல்லி போன மக்களே. பார்த்தா 8 லட்ச ரூபாவோட நகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கா. அதை இந்த பெட்டு மேலே போட்டு வச்சுட்டா, எடுத்து உள்ளே வைக்காம. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பிள்ளை என் கையில தந்துச்சு மக்களே. நான் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். அவகிட்ட அவ்வளோ துட்டு வர வாய்ப்பே இல்லை மக்களே. அதனால தான் எனக்கு சந்தேகம் வந்து அவளை 2 நாளாக நான் பின்தொடர்ந்துட்டு கிடக்கேன். அதை இங்கே வந்தாவது அவளை பற்றி ஏதாவது உண்மை தெரியும் தான் என் மையனை கையோடு கூட்டிகிட்டு உங்களெல்லாம் தேடி வந்தேன். ஆனால் இப்படி செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை மக்களே. எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு பையன் நேற்று ஏற்கனவே சொன்னான் எங்கள்கிட்ட. இந்த மாதிரி அவிய அம்மா வந்தாவ வாசல்லே நின்று அழுதாவ, இவிய உள்ளேயே விடலைன்னுலாம் சொன்னான். ஆனால் என்ன பேசினாவ என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியலை. இதை மட்டும் என்று சொன்னான் மக்களே. நான் அப்பயே நினச்சி ஏதோ பிரச்சனை இருக்கும் போலேன்னு. அப்போயே இவன் நடவடிக்கைலாம் சரியில்லை. இருந்தாலும் நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணணும் நான் ஒதுங்கி இருந்துட்டேன். அவளுக்கு என்ன கண்ணில் கண்டாலே ஆகாதும்பா. இப்போ தானே தெரியுது அவள் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அமுக்குனி மாதிரி இருந்திருக்கான்னு. அவளையெல்லாம் வீட்டில் வச்சுக்கிடாதீங்க. நாளைக்கு பணத்துக்காக உங்கள் 2 பேரும் ஏமாற்றி எங்கேயாவது விரட்டி விட்டாலும் விரட்டி விடுவா. அவள்லாம் என்ன செய்யவும் தயங்க மாட்டாமல். அவள்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. ஆமா, அவளுக்கு மனசாட்சியே கிடையாது, ஈரமே கிடையாது. பெத்த பிள்ளை மேலேயும் பாசம் இல்லை, பெத்த தாய் மேலேயும் பாசம் இல்லை, யார் மேலேயும் பாசம் இல்லை. பணம் அது பேய் மாதிரி அலைஞ்சிட்டு கிடக்கு அம்மா. அந்த பொம்பளைகிட்ட இருந்து அப்படி துட்டை திருடிட்டு போய் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கழுத்தில் மாட்டலன்னா இப்போ யார் அழுவுதாவ? மக்களே விடுங்க மக்களே. உங்கள் வாயால் சாப விடாதீங்க ருக்கம்மா. அதுவும் நீங்களாம் வாழ்ந்தவிய, நீங்களாம் அப்படி சாப விடாதீங்கம்மா. என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பெட்டப்பில் இருக்குமா. என் பேத்திக்காக பாருங்கம்மா, அப்படி யாரும் சாப விடாதீங்க. அவள் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கேன். அவன் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இவ்வளோ நேரம் நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். அவள் இஷ்டத்துக்கே நாங்கள் விட்டது தப்பு தாம்மா. நீங்கள் எப்படி சாப விடாதீங்கம்மா. நீங்களாம் சாப விட்டீன்னு அவன் நல்லா இருப்பாளா சொல்லுங்கள். என் பேத்திக்காக பாருங்கம்மா, நீங்கள் அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. ஏக்கா இவ இப்படி எல்லாம் தப்பு செஞ்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. ஏதோ கொஞ்சம் கோவப்படுவானா, எப்போ அதான் நினைப்பேன். கோவக்காரியா இருக்கான்னு நினைச்சு ஒதுங்கி போவேக்கா. மற்றபடி இப்படி எல்லாம் செய்வேன் நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. நான் என்ன செய்வேன்னு எனக்கு இப்போ ஒன்றும் புரியல. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. என்னத்த தம்பி என்னத்த சொல்லுது? இனிமே பேசி என்ன நடக்க போகுது? முடியதெல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லா குடும்பமும் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுச்சு. இவ பண்ண வேலையால் இன்னைக்கு எப்படி இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா? ராணினால இன்னும் மேடற முடியல. அவளுக்காகவும் வீட்டுக்காரவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதை நினச்சி சண்டை போட்டு அவிய ஒரு பக்கம் நொந்துட்டு கிடக்காவ. அந்த பிள்ளைகள் 2 பேரும் பாடா படுதாவ. அவிய 2 பேரும் வெளியில் போய் கஷ்டப்பட்டு எப்படிலாம் இருக்காவ தெரியுமா? இவ ஒருத்தி பார்த்தா வேலை தானே இத்தனையும். பார்த்து உங்க யார் பேர்லயும் சொத்து இருந்துச்சுன்னா நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தூங்குங்க. கழுத்து மேல கல்லா தூக்கி போட்டு கொன்னாலும் கொள்ளுவா அவ காசுக்காக. அவ என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டாவா. மக்களே என்ன மக்களே இது வீல என்ன சொல்லுதாவ? எனக்கு தலையே வெடிக்க மாதிரி இருக்கு. நான் கூட ஏதோ சின்ன தப்பு செஞ்சிருப்பா, நம்ம பிள்ளை தானே சொல்லிக்கலாம் திருத்திக்கலாம்ல நான் நினைச்சேன். இவையெல்லாம் சொல்லுறதை பார்த்தா எனக்கு தலை சுத்துது மக்களே. ஏம்மா எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியலம்மா. இவ்வளோ நாள் இவையெல்லாம் என்னையும் தானே சேர்த்து தப்பா நினைச்சிருக்காவ. நான் தான் கூட்டு களவாடி, நான் சொல்லி கொடுத்தா இப்படிலாம் செய்தாவ வைக்கிதாவன்னு தானே இவையும் நினைச்சிருக்காவ. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னே தெரியலையம்மா. என் பிள்ளை வாழ்க்கை தானே கெடும். நான் ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன்னா நான் என்ன போறேன்னு எனக்கு தெரியலம்மா. மக்களே நீ வா, உங்கள் மாமியாரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம். அங்கே போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு ஒரு முடிவு கிடைக்கும். அம்மா ஆனா நான் அவளை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்கம்மா. கண்டிப்பா அவளுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கல. நீங்க பாருங்க மக்களே கொஞ்சம் பொறுமையா இரு மக்களே. முதல்ல உங்கள் மாமியாரை போய் பார்ப்போம். அவ என்ன சொல்லுதான்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுப்போம். வா மக்களே. ஏடி அப்பா பார்க்க நமக்கு இவ்வளவு எரிச்சலா இருக்கு. வீலன் டெய்லி அவ கூட எப்படிதான் இருக்காவளோ அவன் முகரையில எல்லாம் முடிச்சிட்டு. இந்த பொம்பளை பேசுறத பற்றியிலக்கா அந்த பொம்பளைலாம் அவ்வளோ பாடா படுத்துவா போல. நம்மளாம் மாமியாருக்கு பயந்து ஓடுதோம், அது பற்றிலாம் மருமகளுக்கு பயந்து ஓடிட்டு கிடக்கு. அப்படி உள்ளவளுக்கு தாண்டி இப்போ காலம். அவள் தானே இப்போ ஜெகஜோதியா வாழுது. அப்பத்தி ஆத்தாவை ஏமாற்றி அந்த காசை கொண்டு போய் நகை வாங்கி போட்டுட்டு அலையுதாலாம். அவளையெல்லாம் என்ன சொல்லுது?
என் குடும்பம் கெட்டது இவனாலதான்க்கா. இவ கொஞ்சம் நல்லவளா இருந்தா என் குடும்பம்ல எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பாப்பா. இவளுக்குலாம் நான் என்ன செய்யாம விட்டுட்டேன், என்ன பார்க்காம விட்டுட்டேன். காலையில் இதுக்கு ரெண்டும் எங்கே கிளம்பியிருக்குங்க? ஆத்தாலும் மகளும் குசு குசுன்னு பேசிகிட்டே தெரியுதாங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. காலையில் எங்கே போனால் நம்மளுக்கு என்ன, நம்மளை ஃப்ரீயாக விட்டுருக்காவில்ல. நல்லா சூடாக ஒரு கப்பு காப்பி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் உப்புமா இருக்குது சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்து டிவி பார்க்கணும்பா. இன்றைக்கி யார் தொல்லையும் கிடையாது. கிளவி வீட்டில் இருந்தால் சும்மா காப்பியை போடு, வெந்நியை போடு, தண்ணியை போடுன்னு உயிரை வாங்கிட்டுடப்பா. எங்கேயும் போய் தொலையட்டும். இந்த நெக்லஸ் எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஆள் இல்லாதப்போ கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஆள் இருக்கவோ தேடினாதான் அது என்னத்தை தேடுதே ஏன் தேடுதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை வாங்குதாவளே. ஆள் இல்லாதப்போ நைஸாக தேடி பார்க்கணும். எங்கே வச்சேனே தெரியல. எப்படி ஏமாத்திலாம் கொண்டு வந்து துட்டை பாதுகாப்பாக வச்சுருந்தேன். வாங்கிட்டு வந்த வழி தெரியாமல் போயிட்டேன். அங்கே கடையில் வச்சு பார்த்தா நான் வீட்டில் வந்து திறந்து கூட பார்க்கல, காணோம். எனக்கு என்னமோ இந்த மின்னி பிள்ளை மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அதுதான் டப்பாக புதுசாக இருக்குன்னு விளையாட எடுத்துகிட்டு போனாலும் போயிருக்கும். அவளோட விளையாடு சாமனத்துலலாம் போய் அள்ளி தேடி பார்க்கணும். விளையாட்டு பொருளை எதுவும் அள்ளி வச்சுட்டாலா என்னன்னு தெரில. ஞாபகம் மருதியில் தெரிலங்க. இது எடுத்தாலும் எடுத்துருப்பா. முதல்ல அதை போய் பார்க்கணும். சரி, முதல்ல ஒரு கப்பு காப்பியை போட்டுட்டு பிறகு என்னென்னாலும் யோசிப்போம், தேடுவோம், போவோம். என்னத்துக்கு கிடந்து டென்ஷன் அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். எங்கேயும் போயிடாது. யார் எடுக்க போகிறா? நம்ம பெட்ரூம்குள்ளே எப்படி வேலைக்காரவியெல்லாம் வரமாட்டாவ. ஒன்றா நானும் இவியே பிள்ளை தான் வரும். பிள்ளை தான் எடுத்துருப்பா. விளாட்டு பொருளை தேடி நல்ல முறையாக பார்ப்போம்.